ஜூன் 2ஆம் தேதி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்ன? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு அதை பத்தி தான் நான் வீடியோக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கான 2026 வருட ராசி பலன். இந்த 2026 ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஜென்ரேட்டடா இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பர்த் சார்ட்டை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரிஷபம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ரொம்பவே சூப்பரான ஒரு வருஷங்க. என்னங்க புதுசா நடக்க போகுது? பெருசா ஏதாவது ஜாக்பாட் அடிக்க போகுதா அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாக்பாட் அடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, கெட்டது நடக்காம இருந்தா நல்லது தானே. இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு அஷ்டம சனியோ 7.5 சனியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல, சரியா? சோ சனிப்பயிற்சி கூட இந்த வருஷம் நடக்க போறது இல்ல. வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு இருக்கு, மாதாந்திர கிரகங்கள் இருக்கு. ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள். இவங்கெல்லாம் பயிற்சி ஆகுறது மாசம் மாசம் பயிற்சி ஆக மாட்டாங்க. சோ மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதாந்திர கிரகங்கள், சரியா? சோ ஒன்னொன்னை தனித்தனியா பார்க்கலாம். 4 கிரகங்கள் ஒன்னா கூடியிருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மாதாந்திர கிரகங்கள் எல்லாம் ஒன்னா கூடியிருக்கிறாங்க மகரம் ராசி மேல. ஒன்னொன்னா பயிற்சி ஆகும். இந்த ஆதிபத்தியங்கள்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்குங்க. ஏன்னா இருள் கிரகங்களை கடக்க போகுது. சோ அந்த ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும் ஒரு 4 மாசத்துக்கு. ராகுவையும் சனியையும் ஒவ்வொரு கிரகங்களா பயிற்சியாகி கடந்து வரும். செவ்வாய் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பயிற்சி ஆகும், ராகுவோட இணையும். சுக்கிரனும் பயிற்சி ஆகும். ராசிநாதன் இல்லையா சுக்கிரன், ராசிநாதன் பலவீனமாக கூடாது. ராசிநாதன் ராகுவோட இணைஞ்சு செவ்வாயோட இணைவுல பலவீனமாகும். சோ மனசு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கும். எது பெருசா பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண வரவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். ஜீவனஸ்தானமும் தனஸ்தானமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. நான் டீல் பண்றதுக்கு எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸே இருக்கு, பணமெல்லாம் எனக்கு மணி ஃப்ளோலாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பண வரவுல எந்த ஒரு குறையும் இருக்காது. ராசிநாதன் பலவீனமான கூட. ஆனா பணம் தான் என் பிரச்சனையே அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்த பிப்ரவரி மாசம் பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். ஏன்னா ராசிநாதன் பலவீனமாகிறதுனால. ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசை குறிக்கக்கூடிய கிரகம். மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணுமா, ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அன்பிளசண்டான விஷயங்கள்லாம் நடக்குதா, ராசிநாதன் வீக்கா இருக்கும் கோச்சார நிலைமையில. சோ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, மார்ச் மாசம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாகும், ஆனாலும் சனியுடைய இணையும். சோ இந்த ராகு சனியை கடந்து வரணும் எல்லா கிரகங்களும், அதுவும் குறிப்பிட்டு உங்களுடைய ராசிநாதன். ஓகே, சோ மார்ச் மாசம் வரைக்கும் நல்லது சொல்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா 12வது இடத்துல இருக்கும். சூரியன் உச்சமாகும். 12வது இடத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். சுப பயணங்களா அது இருக்கும். சுப செலவுகள் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சூரியனும் உச்சமாகிறதுனால வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து உங்களுடைய 4வது அதிபதியான சூரியன் ஒன்னா இணைஞ்சு 12வது இடத்துல இருக்கிறதுனால படிப்புக்காக வெளிநாடு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஏப்ரல் மே மாதங்கள்ல நடக்கும். 5வது அதிபதியான புதன் இருள் கிரகமான சனியை ராகுவையும் புதன் கடந்து வர்றதுனால ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தைங்களால மன வருத்தம், குழந்தைங்க சிக்காகிறது, நீங்க குழந்தைங்க கிட்ட ரொம்பவே ஃபேர்மா நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். சோ என்னடா நமக்கு இப்படி போயிட்டு இருக்கே, நம்ம நல்ல ஒரு பேரண்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட உங்களுக்கு தாட் வரும். ஸோ ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்படி இருக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சரியாயிடும். கெட்டதா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நல்லது எப்பதாங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாங்க, சரியா? ஒன்னா மகரத்துல கூடி இருக்க கிரகங்கள் ராகுவையும் சனியும் கடந்து வர்றதுனால ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் பாதிக்கப்படும். சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எதுவுமே எங்களுக்கு என்ன மூவ்மெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சரியா? சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயிடும். ஓகே, நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் ஜூன் 2ஆம் தேதி என்ன நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்க போகுது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதானே, குரு பயிற்சி. அதுவும் இந்த வருஷம் நடக்க போற குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா குரு உச்சமாகும் கடகம் ராசி மேல. ஒரு சுப கிரகம் உச்சமாகணும். பாவ கிரகமான சனியோ செவ்வாயோ உச்சமாக கூடாது. குரு வந்து இயற்கை சுபர், உச்சமாகிறதுனால அதோடைய பார்வை சில ராசிகளுக்கு கிடைக்கும். சில ராசிகளுக்கு முக்கியமான அந்த ஸ்தானங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு உச்ச குருவுடைய பார்வை நல்ல ஆதிபத்தியங்களை படுறது நல்ல விஷயம் இல்லையா? சோ இந்த குரு பயிற்சி ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். குரு பயிற்சினால உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது இடத்துல குரு வந்து உச்சமாக போகுது. உங்க ராசிக்கு 3வது இடம் கடகம். சோ இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயம், புகழ் சம்பந்தப்பட்ட விஷயம், சினிமால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷம் சூப்பரா இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல லைம் லைட் கிடைக்கும். யூடியூப் சேனல் பண்ணணும்னு நினைக்கிறேன், சினிமால எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், யூடியூப் சேனல் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு 7வது இடம் உச்ச குருவுடைய பார்வையிலே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது இடமான விருச்சிகம் ராசி மேல குருவுடைய பார்வைப்படும். 9வது இடத்துக்கும் குரு பார்வைப்படும். பாக்கியங்கள் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் நடக்கிறது, ரொம்ப நாளா பேரண்ட்ஸ் பெர்மிஷனே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கு. பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது, தந்தை வழி சொந்தக்காரங்களால ஆதரவு, தந்தையால ஆதரவு, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது. நீங்க தான் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஆனா உங்க அப்பாவுடைய ரெஃபரன்ஸ்னால அது கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு பிரெக்னன்சி மாதிரியான விஷயம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த கன்சல்டேஷனுக்குள்ள நிறைய பேர் வர்றீங்க இல்லையா, 2K கிட்ஸ், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பிலீஃபே இல்ல மேடம் அப்படிங்கிறீங்களா? என்ன தெளிவா பேசுறீங்க. சோ உங்களுக்கு எல்லாம் வந்து சூப்பரான ஒரு வருஷமாவே அமைஞ்சிருக்கு இந்த 2026. ஓகே, இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி சொல்லணும்னா டிசம்பர் மாசம் அது நடக்கும். டிசம்பர் மாசம் கடைசியில நடக்கும், 25ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதோடைய தாக்கம் இருக்கும். குருவோட இணையும் கேது. ராகு வந்து கும்பம் ராசில இருந்து மகரம் ராசிக்கு பயிற்சியாகி வரும். உடனே எங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமா ராகு கேதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மகரம் ராசிக்கு ராகு வந்தா கூட உச்ச குருவுடைய பார்வையில இருக்கும். கடகம் ராசிக்கு கேது வந்தாலும் குருவுடைய இணைவுல இருக்கும். சோ குருவுடைய தொடர்புலே ராகு கேதுக்கள் இருக்கனால பெரிய கெடுபலங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஓவராலா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியோ 7.5 சனியோ எதுவுமே நடக்கல. இந்த சனி பயிற்சி கூட இந்த 2026ல நடக்காது இல்லையா? சோ ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏப்ரல் மாசம் வரைக்கும் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். இயர் எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பரா போகும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.